வணக்கம். இன்று சக்கரா தியான பயிற்சியினுடைய 6வது நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 6வது நிலையான ஆஜன சக்கரா, இது தேர்ட் ஐ சக்கரா என்றும் சொல்லப்படுகின்றது. இவை இருக்கும் இடம் நெத்தியினுடைய சென்டர் பகுதி, ஐப்ரோ சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த ஆஜன சக்கராவானது இருக்கும் இடம். இவற்றினுடைய கலர் ஊதா நிறம். இவற்றிற்கு பயன்படுத்தக்கூடிய மந்திராஸ் ஹம், ஹகாரா, உகாரா, மகரா என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி தான் ஆஜன சக்கரா தியான பயிற்சியாகும். நம்மளுடைய உடல்ல 72,000 நாடி நரம்புகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமான நாடிகளை இடகளை, பிங்களை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி தான் ஆஜன சக்கரா தியான பயிற்சியாகும். ஆக அக்குபஞ்சர் தேரிப்படி இன் யாங் என்று சொல்லுவோம். அதாவது ரைட் சைட், லெஃப்ட் சைட், அந்த எனர்ஜி பாத்வே சரியானபடி இருக்கும்போது நோய்கள் எதுவும் ஏற்படுவதில்லை. அவற்றை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த ஆஜன சக்கரா தியான பயிற்சியானது நல்ல பலனளிக்கின்றது. ஆகவே இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ஆஜன சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுவதற்கு யோகா பயிற்சிகள் அதிக இருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு சில ஆசனத்தை மட்டும் சொல்றேன். குறிப்பா பத்மாசன, யோக முத்ராசன நல்ல பலனளிக்கும். மூச்சு பயிற்சியில கபாலபதி அண்ட் உஜய் பிராணாயாமா, பிராமரி பிராணாயாமா நல்ல பலனளிக்கும். இதை ஆக்டிவேட் செய்வதற்கு ஒரு முக்கியமான பயிற்சி. ஆக இது தொடர்ந்து செய்யும் போது அதிக பலன்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும், தூக்கயின்மை, மன அழுத்தம், டென்ஷன் இவற்றை குறைப்பதற்கும் இந்த சக்கரா தியான பயிற்சி நல்லா பலனளிக்கும். ஆகவே இந்த 6th நிலையை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது 7வது சக்கராவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.